அனைவருக்கும் வணக்கம். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பென்னி மில் சர்க்கிளில் ஒரு கார்னரில் ஒரு சின்ன கோவில். ஆனால் சின்ன கோவில் தான் பேர். விசேஷமான பூஜைகள் நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோவிலோட வீடியோ தான் பண்ணிகிட்ருக்கேன். இவர் தான் சனி பகவான். ஃபஸ்ட்டு காலையில் பூஜை நடக்குது. பூஜை நடந்துக்கிட்டு பூஜை நடந்த உடனே அடுத்து வந்து பாருங்கள், தீபார்த்தனை நடந்துகிட்ருக்கு. அது சாமியோட கால்கிட்ட வந்து ஒரு சாமி சிலையை வச்சு அதையும் கூட அப்படியே பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணிட்டுருக்காரு. அடுத்து வந்து இவர் பூஜை பண்ணிட்டுருக்காரு பாருங்கள். கற்பூர ஆர்த்தனை, தீபார்த்தனை. இது முடிஞ்ச உடனே மடியாங்கையில் கொடுக்குறாங்க. நானும் அப்படியே சாமிக்கு ஒரு கற்பூர தீபார்த்தனை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? கோயில் வந்து சின்ன கோயிலில் தான் இருக்கும். ஆனால் சக்தி வாய்ந்த கோயில், ரொம்ப நல்ல கோயில் வேறு. ஓகேங்களா? இப்போது அது முடிஞ்சது. அடுத்து வந்து பக்தாதிகள் பிரசாதத்துக்காக இருந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்டித் பூஜாரி பிரசாதம் வந்திருக்கு. லைன் நின்றுட்டுருக்காங்க. இந்த பிரசாதம் கொடுக்க ஆரம்பிக்கலை. சனிக்கிழமை தோறும் சனிக்கிழமை ஆச்சுன்னா 7 to 8 மணி வரைக்கும் பாருங்க. இவர் தான் வாரத்தில் 2 நாள் பிரசாதம் கொடுவார். நீங்கள் வந்து புளியோகரை, பிஸ்கெட், சாக்லேட், இது வந்து 3 வந்து அவங்க அத்தனை பேருக்கு பிரசாதம் காலையில் கொடுவார். 1 மணி நேரம் காலையில் 7 to 8 மணி வரைக்கும் இவருக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க. அதே போல் புதன்கிழமை பார்த்திங்கன்னா, புதன்கிழமை பாயாசம், லெமன் ரைஸ். பாயாசம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். லெமன் ரைஸ் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அருமையான டேஸ்ட்டில் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. பூஜை முடிச்சுட்டு எல்லோரும் கொடுப்பாரு. இது பேரும் தெரியல. அவர் வேண்டுதலுக்கு எது செய்கிறாங்க. மற்றவங்க யார் கொடுத்தாலும் ஒரு டைம் 2 டைம் கொடுப்பாங்க, விட்டுருவாங்க. இது கண்டினியூவாக கொடுக்குறாரு. வாரத்தில் 2 நாள் கண்டினியூவாக கொடுக்குறாங்க. இதுக்குன்னே பிரசாதம் வாங்குறது கொஞ்சம் பேர் வந்து தனியாக வந்து டைமுக்கு அந்த டைம் வந்து எல்லோரும் பிரசாதம் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் டேஸ்ட் அருமையாக சூப்பராக இருக்கும். எல்லாம் லைன் நிற்கிறாங்க பாருங்கள். எல்லோரும் லைன் நின்று பிரசாதத்தை வாங்கிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ பக்தாதிகள் எல்லாம் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. எள் விளக்கு ஏற்றுறது, எண்ணெய் விளக்கு ஏற்றுறது, நெய் விளக்கு ஏற்றுறது, சாமி கும்பிட்றது, துளசி சாமிக்கு போடுறது, அப்படி எல்லோரும் சுற்றி வருது. மாமூலாக கோயிலுக்கு வரவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து க்ளீனாக வந்து கும்பிட்டு போயிடுவாங்க. கும்பிட்டா தான் சமாதானம். ஓகேங்களா? எல்லாம் வந்து எள் ஏற்றி கபூர் ஏற்றி ஏற்றிட்டு கும்பிட்டு போட தான் சமாதானம் எல்லாருக்குமே. பக்த கோடிகள் நிறைய சனிக்கிழமைனா கரெக்டாக தவறாமல் வருவாங்க. கரெக்டாக வந்து எல்லோரும் வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க பாருங்கள். அது எள்ளுவத்தி. அந்த எள்ளுவத்தி வந்து பார்த்திங்கன்னா எள்ளுவத்தி கிணத்தில் நினச்சி ஒரு 5 ரூபா கபூரம் கூட வச்சு 20 ரூபாவுக்கு இங்கே விற்கிறோம். ஓகேங்களா? இது விற்றுட்ருக்கோம். துளசி அந்த கொப்பரை தேங்காய் அது கூட விற்றுட்ருக்கோம். கற்பூரம், வத்தி, எலுமிச்சம்பழம் அப்படி எல்லாமே விற்றுட்ருக்கோம். தேங்காய் எல்லாமே விற்றுட்ருக்கோம். எல்லோரும் வரவங்க எல்லோரும் ஒரு எள்ளு வாங்கி ஏற்றுவாங்க. சாமிக்கு ஏற்றிட்டு பூஜை பண்ணுவாங்க. சின்ன கோயில் தான் பார்த்திங்கன்னா, பார்க்குற சின்ன கோயில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சக்தியான கோயில். ஓகேங்களா? எல்லாம் பூஜை பண்ணிட்டு அந்த காண்டி கீழே வச்சு போயிடுவாங்க. நாங்கள் மறுபடியும் எடுத்து வச்சுக்குவோங்க. பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு பாருங்கள். கொப்பரை தேங்காய் நிறைய போடுவாங்க. அதில் கொப்பரை தேங்காயில் தெரிஞ்சிகிட்டே இருக்கும். இந்த கொப்பரை தேங்காய் ஏன் வைக்கிறது பார்த்திங்கன்னா, அந்த கொப்பரை தேங்காயில் வச்சு ஏற்றினா சாமிக்கு வந்து ஒரு யஜ்யம் வளர்த்து பூஜை செய்யறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொப்பரை தேங்காய் வந்து யஜ்யம் வளர்க்கு வந்து சாமிக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. யஜ்யம் வளர்த்து பூஜை பண்ணுறதுக்கு சமானம்னு சொல்கிறாங்க. இதில் எண்ணெய் ஊற்றுறாங்க பாருங்கள். இது எண்ணெய் ஊற்றினா சாமிக்கு அபிஷேகம் செய்ததுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி எண்ணெயிலே மேலே ஊற்றுவாங்க. சாமிக்கு வந்து எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வரும் சில பேர் வந்து எண்ணெயை வாங்கி கட் பண்ணி அது மேலே சாமி மேலே ஊற்றுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கேசரி பாத்து, கருப்பு கொண்டக்கடல், சுண்டல் சாயங்காலம் இது வந்திருக்கு. ஓகே, இது வந்து இவங்க பூஜை பண்ணிட்டு பாருங்கள். சுண்டல், மசாலா சுண்டல், இது கருப்பு கொண்டக்கடலை மசாலா சுண்டல். இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் வருவாங்க. ஒரு 7 மணிக்கு, ஒரு 7:30 மணிக்கு வருவாங்க. இவங்க வந்து வாரம் கண்டினியூவாக வராங்க. வந்து பூஜை பண்ணிட்டு பிரசாதம் சாமிக்கு வச்சுட்டு எல்லாேருக்கும் இந்த பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் கருப்பு கொண்டக்கடலை சுண்டல், கொஞ்சம் கேசரி பார்த்து அவங்க குடும்பத்தோடு வராங்க. அப்பா, மகன், மருமக, அவங்க கடையில் வேலை செய்கிறவங்க 2-3 பேர் கூப்பிட்டு வராங்க. வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட டேஸ்ட் நல்லாயிருக்கு. எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு ஸ்பூன் கருப்பு கொண்டக்கடலை, அடுத்து கேசரி பார்த்து குடும்பத்தோடு வராங்க. இவர் பையன், அவங்க பையன், அதுவே அவங்க அப்பாவும் இருக்கார் எங்கள் கூட. இப்போ அந்த ஒயிட் ஷர்ட் போடுறது அவங்க பையன், சுண்டல் கொடுக்குறவங்க பையன்.
ஓகேங்களா. அவங்க அப்பாவும் கூட இருக்காங்க. எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு பிரசாதம் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு கிளம்புறாங்க. மறுபடியும் வந்து பாருங்கள் எள்ளத்தி தேங்காய் கொப்பரை தேங்காய் எள் எரிஞ்சிட்டே இருக்கும். இது எந்த அளவுக்கு எரியுதோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. இந்த யஜ்யம் வளர்த்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. தேங்காயை வச்சு பூஜை பண்ணால் பக்தர்கள் மறுபடி கும்பிட்டுருக்காங்க எல்லாரும் பாருங்கள். பக்தர்கள் நிறைய பேர் வராங்க கோயிலுக்கு. காலையில் சாயங்காலம் நிறைய பேர் வராங்க. அப்படியே பிரசாதம்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகேங்களா. அவங்க கம்பல்சரி சாயங்காலம் சனிக்கிழமைனா பிரசாதம் கொடுத்துட்டு பூஜை பண்ணிட்டு எல்லாரும் கொடுத்துட்டு போவாங்க. சாயங்காலம் சனிக்கிழமை சாயங்காலம் பாருங்கள் இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருக்காரு. அவர் தான் வந்து அந்த சுண்டல் கொண்டு வர அவர். அவங்க பையன் மருமகளும் கூட இருக்காங்க. ஆராய்ச்சி தான் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு பூஜை போட்டு சாமி பிரசாதம் கொடுத்துட்டு கிளம்புவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. வந்து எல்லாம் பூஜைலாம் பண்ணிட்டு பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. நைட் டைம் இது. காலையில் நைட்டு எல்லாமே சேர்த்து ஒன்றா ஒரே வீடியோ வந்துட்டுருக்கு. அப்படி லைட் வச்சு க்ளீனாக நைட்டுன்னு தெரியுது பாருங்கள் நல்லாயிருக்கும். அப்படி வந்து எல்லோரும் வந்து க்ளீனாக பூஜை பண்ணிட்டு பாருங்கள் கொப்பரை தேங்காய் க்ளீனாக கொப்பரை தேங்காய் எல்லாம் க்ளீனாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். பூஜை நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் வந்து சந்தோஷமாக சாமி பூஜை பண்ணிட்டு மன நிறைவோடு போவாங்க. எல்லோரும் வாங்க. பென்னிமில் சர்க்கிள் பெங்களூரில் இந்த கோயில் இருக்குது. ஓகேங்களா. யாரும் வந்து கோயிலுக்கு வாங்க, வந்து சாமி கும்பிடுங்க. எல்லாருக்கும் நல்லதே ஆகட்டும். ஓகேங்களா. சனி பகவான் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டோம். ஓகே கேஸ், வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.